ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா 11th மேக்ஸில் லெசன் 10ல் எக்ஸசைஸ் 10.2 பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் இருக்குது. அதில் 1 to 5 சம்ஸ் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துறாங்கன்னா ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ். தட் மீன்ஸ் டெரிவேட்டிவ்னாலே டிஃப்ரென்சேஷன். ஓகேவா, டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் இண்டிபெண்ட் வேரியபிள். அது என்ன சார் கரஸ்பாண்டிங் இண்டிபெண்ட் வேரியபிள்? ஆக்சுவலாக வேரியபிள்ன்றது என்னது? ஆல்ஃபபெட் A to Zக்குள்ளே இருக்குது. அவன் எதில் கொடுத்துருக்காங்களோ அதை மீன் பண்ணி மட்டும் நீங்கள் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் போதும் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், f of x, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கிவன் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ கிவன் இஸ் ஈக்குவல் டு f of x இஸ் ஈக்குவல் டு x minus 3 sin x. நல்லா பாருங்கள், என்ன வேரியபிளில் இருக்குது? x. அப்போது டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணு. ஏன்னா அவங்க அதை தானே சொல்லியிருக்காங்க, இண்டிபெண்ட் வேரியபிள் யார் இருக்காங்களோ அதை பொறுத்து பண்ணுங்கள் டிஃப்ரென்சேஷன். ஓகே, பண்ணலாம். f of xை நம்ம டிஃப்ரென்சேஷன் பண்ணால் என்ன வரப்போகுது? நமக்கு f dash of x. ஸோ எக்ஸை பண்ணும்போது நமக்கு 1 வருமா? பிரச்சனை. இப்போ 3ன்றது கான்ஸ்டன்ட், வெளியே வச்சுக்கோங்க. சைனை மட்டும் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் என்ன வரப்போகுது? cos x. அவ்வளோதான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? f dash of x is equal to 1 minus 3 cos x. ஸோ இவ்வளோ தானா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சம் நகர கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்னஸ் இதில் ஏறிட்டே வரும். ஓகே, செகண்ட் சம் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா y is equal to sin x cos x. ஸோ நல்லா பாருங்கள், முதல்ல கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே எல்லா வேரியபிளும் தனித்தனியாக இருக்கா அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிவன் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ y is equal to sin x plus cos x. நல்லா பாருங்கள், இங்கே எக்ஸுன்றது செப்பரேட்டட், தனியாக தான் இருக்குது. இது கூட இன்னொரு எக்ஸ் யாரும் ஆட் ஆகலை. ஸோ அது வரைக்குமே ஜென்ரல் ஈஸியாக தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் அதே மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்த்தா எக்ஸ் இருக்குது. எக்ஸை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது ஒய்யை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் என்ன ஆகிடும்னா dy/dxா. ஸோ அதை y டேஷன் கூட போட்டுக்கலாம், நோ இஷ்யூ. சைனை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தா நமக்கு cos x. அப்போ காசை பண்ணால் மைனஸ் sin x. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஃபார்முலாஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அதை கமெண்ட் பண்ணி இருப்பேன் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் மொத்தமாக என்ன பண்ணுங்கள், ஒரு முறை பைகாட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த dy/dx என்னென்னு எழுதலாம்னா y டேஷ்னு எழுதலாம். ஏன்னா அப்கமிங் கிளாஸஸில் நம்ம y டேஷ்னும் பார்க்கலாம், y டபுள் டேஷ்னும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போதுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சம் எவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்களேன், நான் இப்போ சொன்ன மாதிரி தனித்தனியாக இல்லைனா சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ இங்கே யூவி ரூல் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன சார்? பார்க்கலாம் கண்டினியூவாக. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா f of x is equal to x into sin xன்னு கொடுத்துருக்காங்களா? லாஸ்ட்டில் பார்த்த எல்லாத்துலேயுமே எக்ஸுன்றது தனித்தனியாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் cos x தனியாக இருக்கும், sin x தனியாக இருக்கும். அப்படி இல்லைனா x தனியாக இருக்கும், sin x இல்லைனா cos x தனியாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே மல்டிப்புளில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன சார் பண்ண போகிறோம்னா யூவி மெத்தட் தான். ஸோ வாங்க ஃபார்முலா பார்த்துலாம். அதாவது f of u is equal to, தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ அதனால் ஜென்ரலாகவே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், யூவி ஹோல் டேஷ்னு எடுத்துடலாம். ஸோ ஓகேங்களா, யூவி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். சார் என்ன சார் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் இங்கே பாருங்களேன், யூன்றதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடலாமா? அதே மாதிரி வின்றதை சைன் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ யூ ஒரு முறை டேஷ்னா டிஃப்ரென்சேஷன், யூ டேஷ் அதாவது எக்ஸை ஒரு முறை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 1 வருமா? யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே வி ஒரு முறை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் சைன் அப் பண்ணால் காஸ் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். யூன்றது என்ன நமக்கு? எக்ஸு, வின்றது என்ன? சைன் எக்ஸ். சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா? அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். போத் சைடு ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோமா? அப்போ இது என்ன ஆகிடும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது என்ன ஆகிடும்? எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஹோல் டேஷ். இப்போ இதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோமே, அதே மாதிரி இருக்கா பாருங்கள். ஸோ அப்போது இங்கே யூன்றது யாருன்னு பார்த்தா எக்ஸு, வின்றது யாருன்னு பார்த்தா சைன் எக்ஸ். ஸோ சப்ஸ்டியூஷன் டேரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸை ஒரு முறை வச்சுக்கிட்டு சைனை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் என்ன வந்திருக்கும்? காஸ் எக்ஸ். அதே மாதிரி ப்ளஸ் காசை சைனை வச்சுக்கலாம். சைனை ஒரு முறை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 1. ஸோ இவ்வளோ தானே சார்? அவ்வளோதான். ஸோ இதில் ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. கரெக்டாக சப்ஸ்டியூஷன் மட்டும் நம்ம பண்ணிடணும். ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஒரு இடத்துல மறந்துட்டோம்னா கூட கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஆன்சர் வராது. ஸோ அதனால் ஃபார்முலாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் ஒரு முறை பார்த்துட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம் வாங்க. ஃபோர்த்து சம். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எக்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனையே கிடையாது, டேரெக்டாக டிஃப்ரென்சேஷன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாமா? கிவன் ஸோ y இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 tan x. ஸோ 10th படித்த சில ஃபார்முலாஸ் நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்களேன், ஒய் ஸோ டிஃப்ரென்சேஷன் பண்ணால் என்ன? ஓகே, என்ன எதை பொறுத்து பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து. அப்போ டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்.
அப்போ ஒய்யை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸா, இதை ஒய் டேஷ்னு போட்டுக்கலாம் தெரியும்ல. ஓகே, சைன் காஸ் எக்ஸை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் சைன் எக்ஸ் ஜென்ரல். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டூன்றது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கோங்க. டேனை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் அது என்னவாக மாறும்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். சார் இதெல்லாம் ஒரு ஃபார்முலாவா? எஸ். இங்கே பாருங்கள், டேன் எக்ஸை டிஎக்ஸ் டிஃப்ரென்சேஷன் பண்ணால் இது ஆக்சுவலாக சீக்கன் ஸ்கொயர் எக்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இது மட்டும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன இருக்குது? இது ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ சைனை பண்ணால் இந்த பாருங்கள், சைனை பண்ணால் காசு வரும், பட் ஆனால் காசை பண்ணால் மைனஸ் சைன் வரும். இங்கே என்ன இருக்குது? காசு இருக்கா? அப்போ நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வர போகுதுன்னா மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எனிதிங் அப்படியே வந்துடும். ஸோ -2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க இதோடைய ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு சம் போகலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், 2 டி தான் இருக்குது. சார் இந்த மாதிரி எக்ஸ் இல்லைங்களா சார்? அவன் சொன்னது என்னென்னா இண்டிபெண்ட் வேரியபிள், எந்த வேரியபிள் வேணால் அவங்க கொடுக்கட்டுமே, நம்ம ஜென்ரலாக டிஃப்ரென்சேஷன் தான் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? g of t is equal to t cube dot cos t. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா மல்டிப்ளை இருக்குது, அதுவும் 2 வேரியபிளுமே சேமாக இருக்குது, நமக்கு டீன்ற மாதிரியே இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன சார் மெத்தட்னா ஜென்ரல் மெத்தட் தான், யூவி மெத்தட் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சாரி, இங்கே என்ன இருக்குது? டி. சரி, ஓகேங்களா, ஸோ டி இருக்கிறதால டீயை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போது இது என்ன வரப்போகுது? ஜி டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி கியூப் டாட் காஸ் டி ஹோல் டேஷ்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? uv ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் v u டேஷ். யூவை ஒரு முறை வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற வியை ஒரு முறை டிஃப்ரென்சேஷன் பண்ணுவோம். அதே மாதிரி வியை ஒரு முறை சும்மா வச்சுட்டு யூவை டிஃப்ரென்சேஷன் பண்ணுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், யூன்றது என்னன்னு பார்த்தா டி கியூப். நெக்ஸ்ட்டு வி யார் வச்சுக்கலாம்னா காஸ் டி. ஓகேங்களா, ஸோ இப்போ டேரெக்டாக டிஃப்ரென்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? யூ டேஷ் ஒரு முறை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 3 ஃப்ரண்ட்டில் வந்துடுங்களா? 3. ஓகே, 3t. அப்போ பவர் என்னவாகிடும்? ஒன்றும் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சைன் அப் பண்ணால் காஸ், ஆனால் காஸ் அப் பண்ணால் மைனஸ் சைன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மைனஸ் சைன் டி. ஓகேங்களா, ஸோ எல்லாம் ஃபைன் பண்ணியாச்சு. நவ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜி கொடுத்துறாங்களா? ஜி டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன இருக்குது? டி கியூப் காஸ் டி ஹோல் டேஷ் இருக்கா? ஸோ 1 by 1 சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா? இந்த ரெண்டுத்தையுமே 1 by 1 பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம 1 by 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன? யூ வி டேஷா? அப்போ யூன்றது என்னது? டி கியூப் இன்ட்டு வி டேஷ் என்ன? மைனஸ், இது வி டேஷ் மைனஸ் சைன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? காசை சும்மா வச்சுக்கிட்டு டி கியூபை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 3t ஸ்கொயர் வந்துச்சா? ஸோ இப்போ இதை ஆர்டராக எழுதிக்கலாமா? மைனஸை முன்னாடி தள்ளிடலாம். ஸோ இப்போ மைனஸ் டி கியூப் டாட் சைன் டி ப்ளஸ் அதே கான்ஸ்டன்ட்டை ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க, 3t ஸ்கொயர் டாட் காஸ் டி. ஓகேங்களா, இங்கே என்ன வரப்போகுது? ஜி டேஷ் ஆஃப் டி. அவ்வளோதாங்க. ஸோ 1 to 5 சம்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஆன் ஒன் மோர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.